என்னவளே, உன்னால் மரணத்தை தழுவிக்கொண்ட உன்னவனின் ஆவி பேசுகிறது. என் உண்மை காதலை ஒருபோதும் புரிந்து கொள்ளாத உன்னிடம் கடைசியாக நான் கேட்டேன், என் காதலை நிரூபிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று. நீயோ சிந்திக்காமல் சொல்லிவிட்டாய், என்னை மரணித்து காட்டுகின்றது. உன் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டவனாய் நானும் மரணித்து விட்டேன். என் மரணச் செய்தி கேள்வியுற்று மனதுக்குள் மன்னிப்பு கேட்கிறாய் நீ. என் மரணச் செய்தி கேள்வியுற்று மனதுக்குள் மன்னிப்பு கேட்கிறாய் நீ. என்னவளே, இப்போது உன் அருகில் இருப்பது உயிரற்ற என் உடல் மட்டும்தான். அதற்கு உன்னால் ஒருபோதும் உயிர் கொடுக்க முடியுமா சொல்? இல்லை. சிந்திக்காமல் நீ சொன்ன சிறிய அந்த வார்த்தை ஒன்றால் மனிதன் என்ற பட்டத்தை நான் இழந்து சிறகன்றி பறக்கும் ஆவியாய் அலைந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் என் மரண வீட்டில் நடப்பதையெல்லாம் என் மனதார பார்க்கின்றேன். அங்கு மற்றவரெல்லாம் என்னை பிணமென்று பேசிக் கொண்டிருக்க, என் காதலை புரிந்து கொள்ளாத நீ மட்டும் என்னை கட்டிப்பிடித்து கதறி அழுகின்றாய். என்ன கொடுமை இது! உன் கண்கள் குளமாவது கண்டு என் ஆவி துடிக்கிறது. இங்கு புரிந்து விட்டது எனக்கு, என் காதல் மரணத்தில் ஜெயித்து விட்டதென்று. போதும், நிறுத்து உன் அழுகையை. என்னவளே, உயிரோடு நான் இருந்த அந்த நாட்களை விட உயிரற்று உலாவும் இப்போதுதான் அதிகம் சந்தோஷப்படுகின்றேன். ஏன் தெரியுமா? என் மரணத்தில் தானே என் காதலை நீ புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த ஒன்றுக்காவது என் ஆத்மா சாந்தி அடையட்டும். நான் இறந்ததும் உனக்குள் பிறந்து விட்டதே ஒரு உண்மை காதல். என்னவளே, மீண்டும் சந்திப்போம் மறு ஜென்மத்தில் காதலர்களாகவே மட்டும்.